திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திரு கார்த்திகையை முன்னிட்டு சொர்க்கப்பனை கொளுத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்காக கோவில் முன்புள்ள கடற்கரையில் 25 அடி உயர பனையில் சொக்கப்பனை தயார் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை முருகன் கோவிலில் திரு கார்த்திகை தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார். கொட்டு மழையில் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து கோவிலின் 4 வீதிகளையும் வலம் வந்தனர். 17 நாட்களுக்கு பிறகு காரைக்கால் மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். டிட்வா புயல் காரணமாக மீன்வளத்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்தனர். தற்போது கடல் சீற்றம் சீரானதை தொடர்ந்து நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 17 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மட்டிகை ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏரி முழுவதுமாக நிரம்பியது. இதனால் உபரி நீர் வெளியேறி மறுகால் பாய்ந்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.